ஹலோ வெல்கம் பேக் டு சேனல். நான் வச்சு நீ மேட்ச் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான அப்டேட் தடி ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட் தான் வந்திருக்கும். அது என்ன அப்டேட் யாரை பத்தி வச்சுக்கிறேன், நம்ம தல அஜித் அவர்கள் பத்தினா அப்டேட் தான். தல அஜித் அவர்களோட படங்கள் கொஞ்ச நாட்களா வரல, எல்லாருக்கும் தெரியும். இதை தாண்டி இவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இந்த படம் வரப்போறதுனால ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இவரோட ஃபேன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். அந்த படம் என்ன விடாமுயற்சி படம் தான். அதை தொடர்ந்து குட் பேட் அக்லியும் வருது. இந்த ரெண்டு படத்தோட அப்டேட்ஸ் அப்கமிங் நிறைய வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நேத்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது மாதிரி விடாமுயற்சியில இருந்து ஒரு அபிஷியல் அப்டேட் நேற்று வரும், இந்த மாதிரி ஒரு போஸ்டர் இதுல ரிவீல் பண்ணுவோம் அப்படின்னாங்க. இந்த போஸ்டர்ல த்ரிஷா அவர்களோட லுக் தான் சொல்லியிருந்தாங்க. இவங்களோட பேர் பல்லவின்ற ஒரு கேரக்டர்ல பிளே பண்றாங்க. அதை தாண்டி இவங்க லியோல இருந்த மாதிரியே ஒரு காமன் கம்போஸ்டான ஒரு கேரக்டரைசேஷன் மாதிரி இருந்தது. அதை தாண்டி அந்த கார்ல ரிலேட் பண்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இது ஒரு ரீமேக் அப்படின்றதுனால நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு கார் பேஸ்ட் ஃபிலிம்னு. அதனால இந்த படம் த்ரிஷா அவர்கள் வச்சு இப்ப அந்த மிஸ்ஸிங் ஒய்ஃப் இவங்க தானா, ஏன்னா ஆல்ரெடி ரீமேக் அந்த கதையில என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த ஒய்ஃப் தொலைஞ்சிருவாங்க, அவங்கள தேடி போறதுதான் இந்த கதையா இருக்கும், இது ஒரு நைட்ல நடக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி த்ரிஷா அவர்களையும் கார்ல வச்சு ஒரு போஸ்டர் லுக் கொடுத்ததுனால மேபி இது அந்த ஸ்டோரியா தான் இருக்கும். அதே மாதிரி எடுப்பாங்களா இல்ல இன்னும் டிஃப்ரெண்டா எடுத்திருக்காங்களா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நம்மளுக்குலாம் இருக்கு. இதெல்லாம் அந்த படம் வந்தாதான் நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி சூப்பரான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.